கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குருவே துணை. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு புதிய படிப்பு, எந்த காலகட்டத்திலையும் இந்த படிப்புக்கு எப்போவுமே ஒரு கிராக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்றைக்குமே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய படிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை கொஞ்சம் இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். இந்த படிப்பு பார்த்திங்கன்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த படிப்புக்கு பெரும்பாலும் இதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணுங்க அவசியம்லாம் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு படித்தாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஒரு +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் ஒரு சூப்பர்வைசருக்கு ஆள் எடுத்தாங்க. அது ஒரு டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆஃபீஸ். அப்போ அந்த அம்மா சூப்பர்வைசர் வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, 10th 430 மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் 100 எடுத்திருக்கீங்க, ஏன் தம்பி நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்கீங்க, இப்போ என்ன எந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. மேடம், நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக சரவணபவன் ஹோட்டலுக்கு அங்கே நான் இப்போ கேஷியராக ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ ப்ரொமோஷனில் இருக்கேன் மேடம். இது அதனால் அந்த டைமில் தான் சரி இந்த நீங்கள் கால்ஃபர் பண்ணியிருந்தீங்க, நான் வந்தேன். இது எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தம்பி, நீங்கள் கூட பிறக்காத தம்பியாக நான் நினச்சி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மார்க்குக்கு நீங்கள் சிஏ படிங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா நுங்கம்பாக்கத்துக்கு ஆயக்கர் பவன் இருக்குது, அங்கே போய் பார்த்து பேசுங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, விவரம் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ அதுக்கப்புறம் அதை டீட்டெயில்டாக போய் கேட்கவோ விசாரிக்கவோ எனக்கு டைம் இல்லை, அதை அப்படி விட்டுட்டேன். ஆனால் பின்னால் வரக்கூடிய காலகட்டத்தில் அதோடய வேல்யூ, அதோட மதிப்பு எல்லாமே அது பேர் தான் தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சிஏ பற்றி பார்த்துறோம், சரியா? சிஏ படிப்பு, சிஏ இதுக்கு எந்த குரூப்பு இப்போ நீங்கள் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி. மேக்ஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு கணக்கு நல்லா போட தெரியணும். அதேமாதிரி மேக்ஸோடு சேர்த்து உங்களுக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு இந்த இது படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை குரூப்பை பற்றி பிரச்சனை இல்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பற்றி உங்களுக்கு சிம்பிளாக தெளிவாக சொல்கிறேன். ஒரு சிஏ முடித்தவர் அக்கௌண்டண்ட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். அவர் என்னென்ன வேலைலாம் பார்க்காருன்னா, அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, டேக்ஸ் பார்ப்பாங்க, ஆடிட்டிங் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் பார்ப்பாங்க, கம்பெனியோட லா பற்றி இது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஃபைனான்சியல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இவங்களுக்கு வேலை எங்கெல்லாம் இருக்குது, கம்பெனிகளில் வேலை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட இவங்களுக்கு தனி மரியாதை இருக்குது. கவர்மெண்ட்டு எல்லா ஒரு ஆர்கனைசேஷனும் சிஏ முடித்தவங்கள ரொம்ப மதிக்காங்க. சிஏ அந்த படிப்பை நடத்த யார்? ICAI
அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸஸ் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியா முழுக்க ஒரே அத்தாரிட்டி தான் இந்த படிப்பு, சரிங்களா? சிஏ படிப்போட டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து ஒரு 3 லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஏ ஃபவுண்டேஷன். அது வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும். 4 சப்ஜெக்ட் வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த 4 பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதில் வந்து மேக்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்ஸும் வரும். 4வது வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்டும் வந்து 6 மாத ப்ரிப்பரேஷன். வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். மேலே நவம்பரில் நடக்கும், நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் சிஏ இன்டர்மீடியட். இந்த சிஏ இன்டர்மீடியட் வந்து 8 சப்ஜெக்டாக இருக்கும். 8 சப்ஜெக்ட்டும் 2 குரூப்பாக நடக்கும். குரூப்புக்கு 4ன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 1ல் வந்து அட்வான்ஸ் அக்கௌண்டிங், கார்பரேட் லா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங் அண்டு டாக்ஸேஷன். இது வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டும் குரூப் 1ல் நடக்கும். குரூப் 2ல் வந்து ஆடிட்டிங்கு, இஐஎஸ் அண்ட் எஸ்எம் சொல்லுவாங்க, அது ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ப்ரிப்ரேஷன் வந்து 8 to 10 மாதம் நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போனீங்கன்னா ஒரு சிஏ ஆஃபீஸ்லேயே இல்லை ஒரு ஆடிட்டிங் கம்பெனிகளிலே வந்து அந்த ஆடிட்டிங் ட்ரைனிங் எடுக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அந்த இதில் நீங்கள் கேதர் பண்ணிக்கிடலாம் அந்த ஸ்டடியை பற்றி. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும், சரிங்களா? இது ஒரு அற்புதமான படிப்பு. இதில் நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன், அதுக்கடுத்தாப்புல இன்டர்மீடியட் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல சிஏ ஃபைனல். இந்த ஃபைனலில் வந்து நடுவில் வந்து எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆர்டிகல்ஷிப் முடிவில் வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு 6 சப்ஜெக்ட், அந்த 6 சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே எழுதலாம். நடுவில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, அட்வான்ஸு ஆடிட்டிங், டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு, எஃபெக்டிவ் பேப்பர். இந்த மாதிரி ஒரு 6 பேப்பர் இருக்கும். ஸோ +2 பாஸ் பண்ணி காமர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் ரொம்ப ஈஸி. மேக்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை, இருந்தால் ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் ஓகே. இதுக்கு அடுத்தாப்புல இப்போ இந்த ட்ரெண்டிங்கான இந்த டயத்தில் கூட இதோட ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு 10,000 12,000 தான் அந்த ஃபீஸு. பாப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் 2 பேருக்குமே அற்புதமான ஒரு கோர்ஸு. இன்டர்மீடியட்டுக்கு ஒரு 18,000 20,000 வரைக்கும் ஃபீஸ் வரும். அப்புறம் ஃபைனல் இயரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைனலுக்கு வந்து ஒரு 22,000 25,000 வருங்களேன். இது போக அதர் கோச்சிங் ஃபீஸ் வந்து செப்பரேட்டாக வரும். அது வந்து சின்ன சின்ன செலவு தான் வரும். சிஏ ஆன பிறகு உங்களோட சேலரி எவ்வளவு ஹை லெவலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தாலேயே உங்களுக்கு 6லேருந்து 10-12 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருந்து ஒரு வெல் ஆர்கனைஸ் ஆடிட்டிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டி ஆடிட்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ப்ளஸ் அதுக்கு அல்டிமேட் அதுக்கு வந்து இது இன்ஃபினிட்டிவ்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எல்லே இல்லை, அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். சிஏ யாருக்கு சூட் ஆகும்? உங்களுக்கு நம்பர்ஸ் பிடிக்க, இல்லைன்னா லாங் டைம் ஹார்ட் ஒர்க் செய்ய நீங்கள் தயாராக இருக்கீங்க, டிசிப்ளினும் ஃபேஷன்ஸும் இருந்தால் இந்த படிப்பு அழகான படிப்பு. எஸ்ன்னு சொன்னால் இந்த கேரியர் வந்து பெஸ்ட்டு கேரியர். ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூஷன் வந்து இருக்க என்னை நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான இன்ஸ்டியூஷன் பூராமே நான் காண்டாக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தந்தாப்பில் நம்ம வந்து அவங்கள்ட்ட அட்மிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். என்னோடய பேர் வந்து குமார். நான் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். என்னோடய நம்பர் 97 86 77 84 30. எல்லா மாணவ செல்வங்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருக்கிறது சிஏ சொல்லியிருக்கேன். நாளைக்கு சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல சிஎஸ் கம்பெனி கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்னு சொல்லிட்டு இந்த 2 கோர்ஸும் சனி ஞாயிறு இந்த 2 நாளில் பார்க்கலாம். சரியா? வாழ்க வளமுடன்.